ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் வந்து பணமாக கொடுக்கலாமா, ஜக்காத்துல் ஃபித்ரை பணமாக கொடுக்கலாமா அப்படின்றத பற்றி பார்க்கும்போது இதுலேயும் அறிஞருடைய கருத்து நம்ம பார்க்கணும். பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்து ஜக்காத்துல் ஃபித்ரை தானியமாக தான் கொடுக்கணும், உணவு தானியமாக தான் கொடுக்கணும், பணமாக தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது ஒரு கருத்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா, அதே மாதிரி ஷேக் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லா, சில பேர் இமாம் புகாரியை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து கூற்று தவறு. ஷேக் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, எனினும் தேவைப்பட்டா ஒரு தானியத்தை விட பொருளாதாரத்தை வந்து நம்ம கொடுக்கறது, காசு பணத்தை கொடுக்கறது ரொம்ப ஒரு அவசியமான சூழல் மாதிரி ஏற்படுதுன்னு சொன்னால் அது மாதிரி அவசியமான தருணங்களில் நம்ம உணவு தானியத்திற்கு பதிலாக என்ன செய்யலாம், ரூபாவை காசை வந்து என்ன செய்யலாம், நம்ம ஜக்காத்துல் ஃபித்ராக கொடுக்கலாம் என்று இவங்க தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆய்வுகளை வைத்து பார்க்கும்போது பெரும்பான்மையான சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் சரியாக இருக்குது. என்ன, ஜக்காத்துல் ஃபித்ரை தானியமாக தான் கொடுக்கணும், நாம் அதை காசு பணமாக தரக்கூடாது அப்படின்றத கருத்து தான் மிக சரியானது. ஏன்னு சொன்னால் முதலாவது ஒரு ஆதாரம் என்னன்னா, ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். இப்போ மார்க்கத்தில் வணக்கம் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை என்று சொன்னால் அல் அஸ்லு ஃபில் இபாதத் அல் மன. மார்க்கத்தில் இபாதத் வணக்கம்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்ட அதற்கான அசல் என்ன தெரியுமா, எதையுமே செய்யக்கூடாது. எப்போ வரைக்கும் ஆதாரம் கிடைக்காத வரைக்கும். ஆதாரம் கிடைச்சா ஏதாவது செய்யலாம், ஆதாரம் கிடைக்கலன்னா எதையுமே செய்யக்கூடாது என்பதுதான் அடிப்படை. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டு வரக்கூடிய எல்லா ஹதீஸுகள்லையும், இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களுடைய ஆசார்கள் ஃபதாவாக்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு என்ன விளங்குதுன்னா, அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ராக தானியத்தை தான் கொடுத்துருக்குறாங்க, உணவை தான் கொடுத்துருக்குறாங்க, காசு பணத்தை அவங்க தரல. அப்போ இபாதத்தை பொறுத்த வரைக்கும் அது தௌகீஃப், அது அனைத்துமே நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதோடு நிறுத்திக்கணும், அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா ரசூலுல்லாஹ் தொட்டு வருது, அவங்க பேரிச்சம்பழத்தில் வந்து ஸதகாத்துல் ஃபித்ர் கொடுத்தாங்க, பேரிச்சம்பழத்தை கொடுத்தாங்க, கோதுமையை கொடுத்தாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலர்ந்த திராட்சையை கொடுத்தாங்கன்றதெல்லாம் ஹதீஸுகளில் வருது. எங்கேயுமே ரசூலுல்லாஹ் தீனாரை கொடுத்தாங்க, திர்ஹமை கொடுத்தாங்கன்னு வரல, சஹாபாக்களை தொட்டும் வரல. அதனால இது இபாதத்தாக இருப்பதினால என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் என்ன செய்யணும், உணவு தானியமாக தான் கொடுக்கணும். இதைத்தான் 3 இமாம்களுமே சொல்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இன்னும் பல அறிஞர்கள் இதுதான் சொல்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா காசு பணமாக தரலான்றாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹனஃபி மதஹ்பில் சில விஷயங்கள் வந்து என்ன செய்வாங்க, அவர்கள் அதிகப்படியாக சில விஷயங்களை ராய்ன்னு சொன்னால் தங்களுடைய அந்த யூகம், இன்னும் சொல்லப்பட்ட யூகன்றதை விட சில விஷயங்களை அவங்க வந்து ஆய்வு செய்து என்ன செய்வாங்க, சில விஷயங்களை கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனால் மற்ற 3 மதஹ்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அதிகமான ஃபத்வாக்கள் ஹதீஸுகளை தொட்டு இருக்கும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய அந்த வாழ்ந்த கால சூழலில், அன்றைக்கி அவங்க ஈராக்கில் வாழ்ந்தாங்க, நிறைய குழப்பமான ஒரு சூழல், மக்கள் நிறைய ஹதீஸுகளை இட்டு கட்டினதுனால சில விஷயங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா ஹதீஸுகள் எடுக்கிற விஷயத்தில் ரொம்ப பேருதலாக இருந்தாங்க. அப்போ சில விஷயங்கள் கிடைக்கும் போது என்ன, அவங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்காம இருந்துச்சு, சில விஷயங்கள் கிடைக்கும் போது கூட அதனுடைய உறுதித்தன்மை நிரூபிக்கப்படாதனால சில விஷயங்கள் அவங்க தங்களுடைய சொந்த கருத்துக்கள், ஃபத்வாக்கள், இன்னும் சில ஆய்வுகள் அவங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ இதனால் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம கருத்து வேறுபாடுகளை பார்க்குறோம். ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நுசூஸுகள், ஆதாரங்கள் என்ன சொல்றதுன்னு சொன்னால் உணவு தானியங்களை தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் கொடுத்துருக்குறாங்க, சஹாபாக்களும் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய ஃபத்வாக்களும் அப்படித்தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் தாபீன்கள் சில பேர், இமாம் ஹசன் அல் பஸ்ரி, அதே மாதிரி உமர் இப்னு அப்துல் அசீஸ் போன்றவங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஜக்காத்துல் ஃபித்ராக பணமாக தரத்துக்கும் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்ற சில அறிவிப்புகளையும் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் ஆதாரங்கள் அடிப்படையில் ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் பணமாக தராமல் அதை உணவு தானியமாக தருவது தான் மிக சிறந்ததாகும், அதுதான் மிக சரியானதாகும் அப்படின்றத பார்க்கணும். இது ஒரு ஆதாரம். ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் ஜக்காத்துல் ஃபித்ரா அவங்க செஞ்சுருக்காங்க, இப்படி தான் கொடுத்துருக்காங்க உணவு தானியமாக. அடுத்து ரெண்டாவது, ஜக்காத்துல் ஃபித்ரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்ட அந்த ஒரு சா பேரிச்சம்பழம், ஒரு சா உலர்ந்த திராட்சை, ஒரு சா வந்து கோதுமை, இதை வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் கொடுத்தாங்கன்னா இது எல்லாமே ஒரே அளவில் வந்து அதனுடைய மதிப்பு இல்லை. இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு வேறு, 2.5 கிலோ அரிசி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு வேறு, 2.5 கிலோ கோதுமை எடுத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு வேறு, 2.5 கிலோ உலர்ந்த திராட்சை எடுத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு வேறு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உணவு தானியமாக கொடுக்க சொன்னாங்கன்றதுல நம்ம இதை வந்து காசு பணமாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதை அளவு கூட கொள்றது,
ரசூலா சொன்ன இந்த உணவு தானியங்கள்லயே ஒவ்வொன்றும் வேற வேற விலை மதிப்புல வருது. அப்ப இதுவும் என்ன, இதுல நாம ரசூலா எப்படி உணவு தானியமா கொடுக்க சொன்னாலும் அது மாதிரிதான் கொடுக்கணும் அப்படின்றத பாக்குறோம். ஆகவே நம்ம பகுதியில் அரிசியை கொடுப்பதினால அரிசியை நம்ம கொடுப்பதுதான் நீங்க சரியான. ஒருத்தவங்க கோதுமையை சாப்பிடுவாங்க, என்ன செய்யலாம், கோதுமையை கொடுக்கலாம். இல்ல பேரிச்சம்பளத்தை நாங்க பரவலா சாப்பிடறோம்னா பேரிச்சம்பளத்தை என்ன செய்யலாம், உணவு தானியமாக இருப்பதனால அதை என்ன செய்யலாம், நம்ம ஜக்காத்துல் ஃபித்ராக கொடுக்கலாம் அப்படின்றத